ஹாய் கைஸ், இப்போ வந்து 6th புக்கில் சோசியல் சயின்ஸில் வந்து 6ஆம் மாபெரும் சிந்தனையாளரும் புதிய நம்பிக்கைகள்னா படம் பார்க்க போகிறோம். கொஷின் படிக்கிறேன், இம்பார்ட்டன்ட். தர்மச்சக்கர பரிவர்த்தனா உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து புத்தர். புத்தர் தனது முதல் போதனை எங்கு நிகழ்த்தினார்னா சாரநாத். மகாவீரர் பிறந்த ஊர் எதுனா குத்த கிராமம். மகாவீரர் ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள எத்தனை கொள்கைகளை போதித்தாருன்னா 5. பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமண குகைகள் எந்த மாவட்டத்தில் அமைந்ததுன்னு கேக்குறாங்க. மதுரை. கௌதம புத்தர் எந்த நாட்டில் பிறந்தார்னா நேபாளம். புத்தர் எத்தனை பேருண்மைகளை குறிப்பிட்டு உள்ளார்னா 4. ஹினானியர்கள் கீழ்கண்ட எந்த மொழியை பயன்படுத்தினார்னா பிராகிருத மொழி. பொறுத்துக. முதலாவது புத்த மாநாடு எதுனா ராஜகிரீதம். இரண்டாவது புத்த மாநாடு எதுனா வைசாலி. மூணாவது புத்த மாநாடு எதுனா பாடலிபுத்திரன். 4வது புத்த மாநாடு வந்து காஷ்மீர். நெக்ஸ்ட், பௌத்தத்தில் எத்தனை பேருண்மைகள் உள்ளன கேட்கிறாங்க. 4 பேருண்மைகள் உள்ளன. சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் சமண துறவி பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. கவுந்தியடிகள். சமணம் என்ற சொல் டேஷ் என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதுன்னா ஜினா. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யாருன்னா கௌதம சுவாமி. வந்து கௌதம சுவாமி. அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என எந்த நூலில் குறிப்பிடப்பட்டு உள்ளதுன்னா மணிமேகலை. புத்தர் என்பதன் பொருள் என்னன்னா ஞானம் பெற்றவர். கீழ்கண்டவற்றில் புத்தரின் எண் வகை வழிகளில் குறிப்பிடப்படாதது எதுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து நல்ல திறமை என்றுதான் வந்து அவர் எண் வகையில வந்து குறிப்பிடப்படாதது. ஆனா வந்து நல்ல செயல், நல்ல பேச்சு, நல்ல அறிவு வந்து அவருடைய எண் வகை வழியில வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் எந்த பிரிவு தேரவாதம் என்று குறிப்பிடப்படுகிறதுனா யுனானியம். யுனானியம் தான் வந்து எந்த பிரிவு தேரவாதம் வந்து குறிப்பிடப்படுதுன்னா யுனானியம் பிரிவுல தான். நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. தவறானது டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். இவ்வுலகத்தை உருவாக்கியவோ கடவுள் என்பதை சமணர் ஏற்கின்றதா சொல்றாங்க. ஏன்னா சமணர் வந்து கடவுள் இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டே இல்லை, அதனால இது தவறு. ஓகே, நெக்ஸ்ட் சரியான 3 பாயிண்ட் படிக்கிறேன். ஒருவருடைய